ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி பார்த்துக்கோங்க. தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து விஷ் பண்ணிடலாம் எல்லாருக்கும். ஹாப்பி தீபாவளி எல்லாருக்குமே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணேன். அதுதான் ஒரு vlog-ஆ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. தீபாவளி அன்னைக்கு காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வேலையே வாழை இலை வாங்க வந்தது தான் பார்த்துக்கோங்க. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாமாவோட வீடு. இவங்க வீட்டில் வந்து நான் வாழை இலை வெட்டி வாங்கிட்டு போகிறதுக்கு வேண்டி வந்தேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மலாம் வாழை இலையில சாப்பிடுவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீபாவளி சொல்லவா வேணும், நிறைய வெரைட்டியாக சாப்பாடு எங்கள் வீட்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாழை இலையில வச்சு சாப்பிட்டா தான் நம்ம வந்து நல்லா செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நானும் இந்த மாமா கிட்ட வந்து வாழை இலையை வெட்டி வாங்கிட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. வருஷத்துலேயே நான் ஒரே ஒரு வாட்டி தான் ட்ரெஸ் எடுக்க போவேன். அதுவும் என் பர்த்டேக்கு தான் எடுக்க போவேன். நிறைய பேர் இது புது சாரியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது புதுசு கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட மேரேஜ்க்கு நான் இதை கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கேயுமே கட்டலை, ஒரே ஒரு வாட்டி கட்டினது புதுசாகவே தான் இருந்துச்சு. சரி இன்னைக்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என் தம்பியோட திவாலி ட்ரெஸ். அதில் டார்க்காக இருக்கிற, அதாவது பிளாக் அண்ட் ப்ரௌன் மிக்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் எடுத்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கறி வந்து என் தம்பி எடுத்துகிட்டு வந்தது, மட்டன் வந்து என் தம்பி எடுத்துகிட்டு வந்தான், சிக்கன் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்தாங்க, அதாவது நாட்டுக்கோழி பார்த்துக்கோங்க, இது எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்தது. அப்படி வெரைட்டியாக இன்னைக்கு சாப்பாடு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. கன்னியாகுமரியில் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தீபாவளி அப்படின்னாலே காலையில் மஞ்சள் கொழுக்கட்டை அவிப்போம், மத்தியானம் பார்த்தீங்கன்னா இட்லி வச்சுப்போம், நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம். ரைஸே வந்து எடுத்துக்க மாட்டோம் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது கன்னியாகுமரியில் எங்கள் ஊரை நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிட்டு, தீபாவளியோ கிறிஸ்மஸோ நியூ இயரோ எது வந்தாலும் சரி எங்கள் வீட்டில் இருக்கிற பக்கெட் எல்லாம் நிரம்பி வழியும். கேட்டிங்களா, நிறைய பலகாரம் எங்கள் அப்பா எங்களுக்கு வாங்கிட்டு வருவாங்க. இருக்கிற பண்டத்தெல்லாம் தின்னு தீக்க தான் முடியாது, அந்த அளவுக்கு எங்கள் அப்பா எங்களுக்கு நிறைய பண்டம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த வகையில் நிறைய சுத்து முறுக்கு, இதெல்லாமே வந்து கையில் சுத்தின முறுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய ஸ்வீட் பாக்ஸும் வீட்டுக்கு வரும். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கொண்டு வந்து தருவாங்க பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட சாரியோட ஃபுல் லுக்கு. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட சாரியை விட ஆர்லினோட ட்ரெஸ்ஸு தான் நல்லா பிடிச்சி. கேட்டிங்களா, சூப்பராக இருந்துச்சு ஆர்லினோட ட்ரெஸ்ஸு. ரியலாக பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருந்துச்சு. ஐ மீன் நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபோனில் பார்க்குறத விட. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் லுக்கு. இந்த ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. தீபாவளிக்கு படக்கம் ஒன்றும் வைக்கலையா ரம்யா அப்படின்னு கேட்பீங்க. நான் நேத்திக்கே வச்சேன் பார்த்துக்கோங்க. வச்சு சரியான பல்பும் வாங்கிட்டேன். சின்ன பிள்ளைகளெல்லாம் நான் பயப்படாமல் நல்ல படக்கு வைப்பேன் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு என்னமோ நல்ல பயமாக இருக்கதை கண்டாலே. சீக்கிரம் தின்னுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியது இருக்குது ஒரு இடம் வரைக்கும். அதனால நானும் எங்கள் அம்மாவும் ஸ்பீடாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ராஜாக்கமங்கலம் தான் வந்தோம் பார்த்துக்கோங்க. இங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்னா எங்களோட நான் பிளட் ரிலேஷன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தஞ்சாவூரை சேர்ந்தவங்க பார்த்துக்கோங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப வருஷமாக இங்கே வாடகைக்கு இருந்தாங்க பார்த்துக்கோங்க. அப்படி நாங்கள் ரொம்ப க்ளோஸு. அதாவது சின்ன வயசுலேருந்தே ஒன்றாவே வளர்ந்தோம், ஒன்றாவே சாப்பிடுவோம், ஒன்றாவே விளையாடுவோம், அந்த மாதிரி பட்ட பிள்ளைங்க பார்த்துக்கோங்க. நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க பார்த்துக்கோங்க. எனக்கு செம்ம ஷாக்கு, நல்லா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இன்னைக்கு நானும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷத்தில் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்லியே பார்த்துக்கோங்க, இங்கே வந்து எல்லா செலிப்ரேஷனையுமே வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். ஓணமாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி எல்லா ஃபங்க்ஷனையுமே வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் இவங்க தான் செலிப்ரேட் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் இவங்க தான் செலிப்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி எங்க கன்னியாகுமரியில் கிடையாது பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பார்த்திபா வீட்டிலேருந்து வரும்போது அவகிட்ட இருந்து புஸ்வானெல்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன் பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வந்ததுமே வச்சாச்சு. எனக்கு வைக்கேன் ஒரு நேரம் அது பத்தாது கேட்டிங்களா. அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக பத்திச்சு. பத்துன கிளிப்பிங்கை தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷைனி அக்காவும் ஒன்று வாங்கி வச்சாங்க. நல்ல ஜாலியாக இருந்துச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லதாவோட ஹஸ்பண்ட் வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்களும் நிறைய பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் நம்ம வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து நல்ல தீபாவளியை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். எங்கள் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன செலிப்ரேஷனாக இருந்தாலும் சரி நானும் என் தம்பியும் அந்த அளவுக்கு பட்டாசு வெடித்து கொண்டாடுவோம் பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பா நிறைய பட்டாசு வாங்கிட்டு வருவாங்க. இப்போ வளர்ந்தாச்சு அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்கள் எல்லாம் எங்களை விட்டு மாறி போச்சு. ஆனால் என் தம்பி இப்போவுமே வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுவான். நானும் பார்த்தீங்கன்னா இப்படி வீட்டு பக்கத்தில் இருக்கிற பொட்டு பொடி சொல்லி கூட சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து பட்டாசு வைப்பேன் பார்த்துக்கோங்க. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எப்படா வீட்டுக்கு வருவாங்க வேலை முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா அப்பா வந்தாதான் வந்து பட்டாசு வைக்க முடியும். ஏன்னா அவங்க தான் எல்லாம் பிச்சு கொடுப்பாங்க. காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாகவே ஓடிட்டுங்கிற மாதிரி இருக்கு பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு நான் எடுத்தது. ஆக்சுவலாக இந்த சாரீ கட்டினதுக்கப்புறம் எனக்கு நல்லா பிடிச்சி பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா தான் கட்டி விட்டாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கேமராவில் எடுத்தது.